ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, கல்கி 2898 ஓட ட்ரெய்லர் இப்போ ட்ராப் ஆக போகுது. இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது. 7 மினிட்ஸ் 7 o'clock வர வேண்டியது ஒரு 15 மினிட்ஸ் டிலேயாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு போதுமான ஹைப் இருக்குது. இதை தாண்டி அவங்க வேறு எதுவும் ப்ரொமோஷன் பெருசாக ரிவீல் பண்ணாமல் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ஓகே. நிறைய ரிவீல் பண்ணாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை. ஒரு 3 நிமிஷம் இருக்குது ட்ரெய்லருக்கு. ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு போதுமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரீசன் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. லைக் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே அண்ட் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார். அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் அவருடைய போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் த்ரூ அவுட் மூவி வர மாதிரி ரோல் இருக்கும்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ட்ரெய்லரில் டீஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் இருங்க. கல்கி 2898 AD ட்ரெய்லர் தெலுங்குல தான் பார்க்க போகிறோம். நான் ஒரிஜினலி இந்த ஃபிலிம் ஒரு தெலுங்கு ஃபிலிம். இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிவிடுவோம். அந்த ப்ரீமியர் கவுண்ட் டவுன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். ஒரு 15-16 ஒரு 15 நாளில் இந்த படம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக போய் இந்த படத்துக்குள்ளே உட்காந்து பார்த்தா தான் இந்த படம் நம்மளுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய டீசர்லாம், அந்த புட்ஜி டீசர்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதில் கீர்த்தி சுரேஷ் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த புட்ஜியோட பிரெயினுக்கு. அண்ட் அந்த வெஹிக்கிளுமே அவங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த புட்ஜி எக்ஸ் பைரவா அவங்களுடைய அந்த கிளிம்ஸுமே ஹாலிவுட் லெவலுக்கு, உண்மையிலேயே ஹாலிவுட் லெவல் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் இல்லை, ஸோ இது வரைக்கும் வந்ததுலேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹோப்ஃபுல்லி காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டியாவது. ஸோ இன்னொரு 5 செகண்ட்ஸில் ட்ரெய்லர் வரப்போகுது, பார்ப்போம். லெட்ஸ் கோ. ఆడియో ఈ భూమి మీద మొదటి నగరం, ఈ వరల్డ్ లో చివరి నగరం కాశీ. పైన నీళ్లుంటాయంట. భూమిని మొత్తం పీల్చేస్తే అన్నీ అక్కడే ఉంటాయి. ఈ లోకంలో ఉన్నది కాంప్లెక్స్ ఒకటే, దేవుడు ఒక్కడే సుప్రీం యాస్కిన్. నీలాంటోడు ఎంత మందిని రక్షించొచ్చో తెలుసా? నేను రక్షించాల్సిందే ఒక్కడే. 6000 సంవత్సరాల క్రితం కనిపించింది. ఇప్పుడు మళ్ళీ ఆ పవర్ వచ్చిందంటే ఇక వెలుగు వచ్చే సమయం అయింది. ప్రాణంలో ఇంకో ప్రాణం. నువ్విప్పుడు కనపోయేది మామూలు ప్రాణం కాదమ్మా, సృష్టిని నేను కాపాడుతా. దీన్ని ఎలాగైనా ఆపి తీరాలి. పొద్దున్నే ఫైట్ అండ్ బుజ్జి ఎంత మంచి కళ ఉన్నాను తెలుసా? మనం కాంప్లెక్స్ లో ఉన్నామంట. యూనిట్స్ ఉన్నాయని దగ్గర ఏమీ లేవు. నాలాంటి ఎంత మందికి నువ్వు అక్కడ హీరో తెలుసా? యూనిట్స్ ఎక్కువ ఇస్తారా? అబద్ధం. నీకు జస్ట్ నువ్వంటే ఇంట్లో இருக்காங்களா? ప్రపంచంలో ఒకటే ఒక సైడ్, ఈ సైడ్. హై హై. పాయింట్ ఏంటంటే నేను ఒక్కడనే అమ్మాయిని తీసుకురాగలను. అంత ష్యూర్? రికార్డ్స్ చూసుకో, ఎంతవరకు ఒక్క ఫైట్ కూడా ఓడిపోలేదు. మీ యుద్ధం మళ్ళీ మొదలైనట్టుంది. ఇది కూడా ఓడిపోను. ఇంకా తొలి ఊపిరి కూడా తీసుకొని ఈ బిడ్డ కోసం ఇంకెంతమంది చనిపోవాలి? భయపడకు, మరో ప్రపంచం వస్తుంది.
லென்ஸ் ஷாட். ஓகே. ஒரே நிமிஷம் இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி. நான் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 2 ஆகிட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உட்காந்து ட்விட்டர் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ட்ரெய்லர்லேருந்து சில 2-3 கிளிப்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் எல்லாம் ஃபயராக விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே என்னடா இது எல்லாருமே இப்படி ஃபயர் விட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் அதுதான் கமல் சாரோட லுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கமல் சார் நான் நினச்சேன் சரி இது வேறு யாரோ சரி கமல் சார் இந்த ட்ரெய்லரில் டீஸ் பண்ணல போல், ஏதாவது ப்ரோமோவில் அடுத்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரோமோவில் டீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அந்த 2 ஷாட்டு அவங்க தான், ப்ளஸ் அந்த வாய்ஸுமே அவரது தான். சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அதை நான் நோட் பண்ணல. அதை நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் ஏன் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்பயே பார்த்துருந்தா நிறைய பேசியிருப்பேன் அதை பற்றி. சாரி. எதிர்பார்த்ததை விட படம் பயங்கர கிராண்டாக இருக்குது. இந்த படத்தில் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் மித்தாலஜி, இந்தியன் மித்தாலஜியும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ப்ரீவியஸ் ப்ரோமோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலேயே. இதில் நம்ம பிரபாஸ் வந்து ஒரு பவுண்டி ஹண்டராக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கிளிம்ஸ் ஃபஸ்ட் டைம் கிளிம்ஸ் வரும்போதே வந்து நிறைய பேர் சில விஷுவல்ஸ் சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து மேட்மேக்ஸ் கூட கம்பேர் பண்ணி இது போட்டிருந்தீங்க. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஆனால் அந்த படம் அப்போயுமே குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு படம் வருது. அதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போய் தியேட்டரில் எல்லோரும் பார்த்துருவீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. அண்ட் பிரபாஸ் ஆப்வியஸ்லி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது தாண்டி இதில் இன்னும் நிறைய ஸ்டார் கேஸ்டாக இருக்காங்க. அந்த ஹீரோயின் தீஷா அவங்களையும் பார்த்தேன். இந்த படம் உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும்னு நம்புவோம். பிரபாஸ்க்கு வந்து அந்த பாகுபலி 2க்கு அப்புறம் அவருடைய ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சலாரை, பட் சலார் 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஸோ இந்த படம் ஹோப்ஃபுல்லி பண்ணணும்னு நம்புவோம். இது பிரபாஸ் அவருக்கு மட்டும் இல்லாமல் இந்த படம் நல்லா இருந்து ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம ஃபிலிம்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் நிறைய ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கும் அந்த அளவுக்கு படம் பண்ணுற பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம காட்டணும். தமிழ் ட்ரெய்லர் இன்னும் வரல. எனக்கு இந்த ட்ரெய்லர் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் இன்னொரு வாட்டி பார்த்துட்றேங்க. செகண்ட் டைமும் இந்த ட்ரெய்லரை பார்த்தேங்க. நிறைய ஃப்ரேம்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப கிராண்ட்னஸ் தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் ஐமேக்ஸில் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ கிராண்டாக இருக்கிற படம் ஐமேக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி அது படம் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் சொல்லுவாங்க ஐமேக்ஸில் வருதா இல்லையான்னு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனையும் மித்தாலஜியும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் நிறைய டெக்னாலஜியை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த படத்தை 27 ஜூன் போய் நான் பார்க்க போகிறேன். உங்களுக்கும் டைம் கிடைச்சா நீங்கள் பாருங்கள். அண்ட் முடிஞ்சால் படத்துடைய ரிவ்யூவும் போடுறேன். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உள்ளவரை பார்த்ததுக்கு. இதேமாரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ். பை.